ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஹோப். லைஃப்பில் நாம் ஏதாவது ரொம்ப டஃப்பான ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போது, பர்ஸ்னலாகவோ இல்லை ஹெல்த் வைஸோ இல்லை ரிலேஷன்ஷிப் வைஸோ இல்லை ஃபினான்ஸ் வைஸோ ரொம்ப டஃப்பான ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அன்சர்டைனாக இருக்குது திங்ஸு, எதுவுமே ஒழுங்காக போக மாட்டேங்குது, ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது டைம்ஸ். அப்படிங்கும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட கூட இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஹோப்பை விடாத, ஒரு சின்ன ஹோப்பாவது வச்சுக்கோ, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மாறும், அது நடக்கும், இது நடக்கும், என்னவா இருந்தாலும் சரி நம்பிக்கை வச்சுக்கோ, அந்த ஒரு ஹோப் மட்டும் இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. பட் சம்டைம்ஸ் இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது. அவங்க பேசினாலே சண்டை தான் வந்துட்டுருக்கு. எனக்கு ஃப்யூச்சரை ஃபோர்ஸி பண்ணும்போது ஹோப்பு கூட அவ்வளோ ஈஸியாக வரமாட்டேங்குது. எனக்கு அந்த நம்பிக்கையே வரமாட்டேங்குது. ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் தானப்பா அந்த ஹோப் இருக்கும். நான் எப்படிப்பா பாசிட்டிவாக இருக்கிறது, இந்த டைமில் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஹோப்பே இல்லைடா எனக்கு, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போயும் நீங்கள் நம்பணும், இப்போயும் நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஹோப் மேலே இல்லை, மேஜிக் மேலே. எஸ், ஐ ரிப்பீட், ஹோப் மேலே இல்லை, மேஜிக் மேலே. ஆமாங்க, பிலீவ் இன் மேஜிக். இந்த அழகான டாபிக் தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி, இதயத்தின் குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதயத்தின் குரலுக்கு ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ பிலீவ் இன் மேஜிக். நான் மேஜிக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மேஜிக்கலாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது நடந்த ஒரு சில வருஷங்கள் இருக்கும், நிறையா வருஷங்களே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அப்போ நான் படிச்சுட்டு இருந்த டைம், ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேணாம். ஒரு எக்ஸாம் இருக்குது பேசிக்காக. ஆனால் அந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக மார்க்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, அந்த எக்ஸாமில் இருக்க மார்க்கை வச்சு தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போக போகிறேன், அடுத்த ஸ்டேஜுக்கு நான் என்ன இன்ஸ்டியூட்டுக்கு போக போகிறேன், இல்லை என்னோடய கரியர் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு அந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் மோர் தென் 1 இயராக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறைய நாள் ஒழுங்காக தூங்காமலாம் இருக்கேன். அண்ட் ஃபைனலி மார்க் டெஸ்ட்டு, மார்க் எக்ஸாம்லாம் எழுதி கடைசியில் அந்த எக்ஸாமுக்கான டேவும் வருது. ஓரளவுக்கு மோர் தென் டீசெண்டாக ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, சரி ஓகே நம்ம நல்லா பண்ணிவிடுவோம், நல்ல மார்க் வந்துடும், அண்ட் இதுக்கப்புறமும் நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது, அன்றைக்கி பேப்பர் செம்ம டஃப், பயங்கர டஃப்பாக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாரோட ஃபேஸை பார்த்தாலுமே தெரியுது, ஐயோ இவ்வளோ டஃப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, என்ன இப்போ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம், என்ன வருதோ பார்த்துக்கலாம், ஒரு கொஞ்சம் மார்க் கம்மியாக வந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் எழுத ஆரம்பிக்கிறேன். அண்ட் அன்றைக்கி பேப்பர் பார்த்தீங்கன்னா இருந்த 10 மார்க்கோ இல்லை 16 மார்க்கோ அதுவும் பயங்கர லென்த்தி. ஓகேங்களா? ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதும் ரொம்பவே சேலஞ்சிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நானும் முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டே இருந்தேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணேன். கடைசி 10 நிமிஷம் ஆகிடுச்சு, 2 மணி நேரம் 50 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 10 மினிட்ஸ் அப்படின்னு இன்விஜிலேட்டர் சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு என்டையர் ஒரு 10 மார்க்கோ 16 மார்க்கோ, ஒரு 10 மார்க்கோ இல்லை 16 மார்க்கோ இருக்குது, அதுவும் ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ நாம் இதை ஆரம்பித்தா ஃபுல்லாக முடிக்க முடியாது, 5 மார்க்கோ 6 மார்க்கோ தான் வரும். பேசாமல் போனது தான் போச்சு, இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி ஹைலைட் மாதிரி பண்ணி டயக்ராம் மட்டும் போட்டு விட்ருவோம். இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ மார்க் வருதோ வரட்டுங்கிற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டில் நான் பண்ணுறேன். கடைசியாக ஒரு கடைசி பாயிண்ட்டோ அதுக்கு முந்தின பாயிண்ட்டோ நான் எழுதிட்டுருக்கேன். அப்போயே அந்த லாங் பெல் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் இன்விஜிலேட்டர் வேறு அன்றைக்கி செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. எல்லாரோட பேப்பரையும் சருன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் கூட, என்ன எழுதிட்டுருக்க கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் நான் கவனிக்கிறேன், நான் பேப்பரை டையே பண்ணல, ஆல்ரெடி ஒரு 7-8 அடிஷ்னல் ஷீட் வேறு வாங்கியிருக்கேன். ஐயோ பேப்பரை டைப் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகுது, வெறும் மெயின் பேப்பர் பேஸ் பேப்பரை மட்டும் வச்சா பாஸ் ஆகுமான்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆர்டரில் அப்படியே டக்குன்னு வேகமாக அந்த நூலை சுற்றி கரெக்டாக கட்டி முடிக்கிறேன், பேப்பரை வாங்கிட்டாங்க. அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், எனக்கு கரெக்டாக அந்த பேப்பரை ஆர்டர் பண்ணி டைப் பண்ணுற டைம் கூட இல்லை, கரெக்டான ஆர்டர் தான் டைப் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. முதல் பேப்பருக்கு அப்புறம் 7வது பேப்பர் இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் 5வது இருந்தால் என்ன பண்ணுறது, எத்தனை மார்க் போகும், கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டேன்னா ஏகப்பட்ட பயம். ஐயோ போச்சுடா, லைஃபே போச்சுடாங்கன்னு சொல்லிட்டு செம்ம அழுக. அண்ட் அப்போல்லாம் என்ன தெரியும், சின்ன பையன் தானே, அதுதான் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டடு. பிகாஸ் எனக்கே தெரியல சர்டைனாக அந்த 10 மார்க்குக்கு மார்க் போகாது, ஒரு சில கொஷின்ஸ் டஃப்பாக இருந்தால் கூட ஓரளவுக்கு மார்க் வந்துடும்.
பட் பேப்பரே ஒழுங்காக கட்டலைன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதில் என்ன பியூட்டினா, ரிசல்ட் வர்றதுக்கு 2 மாதம் இருக்குது, இன்னும் 2 மாதம் லீவு. இதோட பெயின்ஃபுல்லான ஃபேஸ் வந்து இருந்திருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு சின்ன ஹோப் கூட இல்லை. நான் பிளான் பி பிளான் சிக்கெலாம் போயிட்டேன். யோசிச்சுட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துலாம் பார்க்க ஆரம்பிச்சேன். சரி ஓகே, அது வரது கஷ்டம் தான், நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம்ல, அந்தளவுக்கு ரெடி ஆகிட்டேன் நான் மென்டலி. கடைசியில் ரிசல்ட் வருது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டேட்டு கூட. மே மாதம் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ ரிசல்ட் வருது. அண்ட் நான் வந்து பார்த்தா நல்ல ஸ்கோரே எடுத்து டாப் 5லேயே வந்துட்டு அந்த சப்ஜெக்டில். எனக்கும் வந்து செம்ம சர்ப்ரைஸ். நம்ம ஒழுங்காக கட்டணமா இல்லையானும் தெரியல. எக்ஸாம் வேறு எந்த அளவுக்கு பண்ணணும்னு நமக்கே டவுட்டாக இருந்துச்சு. டாப் 5ல் வந்துட்டுமே இவ்வளோ நல்ல மார்க் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் செம்ம ஹாப்பி. வீட்டில் எல்லோரும் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து லைஃப் நல்ல டைரெக்ஷனில் போச்சு. எல்லாமே சூப்பர் தான், ஓகேங்களா. பட் எனக்கு எப்போவுமே அது ஒரு சின்ன தாட் இருக்கும், எப்படி அதில் வந்து அவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேளை நம்ம கரெக்டாக தான் ஆர்டரில் கட்டியிருப்போம் போல். அந்த 10 மார்க்குக்கு வந்து நான் கரெக்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டனால மார்க் போட்டுட்டாங்க போல். ஏதோ தாட்ஸ்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. சிமிலராக கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நான் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக வந்து மனசார அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி அங்கே நடந்தது வந்து ஒரு மேஜிக் தான். வாட் ரியலி ஹேப்பன் இன் லைஃப் வாஸ் அ மேஜிக். இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இதுக்கு மேலே எதுவுமே பாசிபிள் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம கையை மீறி எல்லாமே போயிடுச்சு நினச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கும். அங்கேருந்து அப்படியே திங்ஸ் டோட்டலி வேறு மாதிரி மாறும். அதுதான் வந்து நான் சொல்கிற மேஜிக். இங்கே ஹோப் இல்லை, பிலீஃப் இல்லை, பட் சம்டைம்ஸ் மேஜிக் இருக்குங்க, மேஜிக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்லையும் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்த் விஷயத்தில் ஆகட்டும், அவங்களோட கரியரில் ஆகட்டும், இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும், நியர் இம்பாசிபிள் சுச்சுவேஷனில் இருந்தெல்லாம் அவங்க லைஃப்பில் ஜெயிச்சிருக்காங்க. மேலே பொசிஷனுக்கெலாம் போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த பிலீஃப் இருந்தது, ஹோப் இருந்தது. பட் ஹோப்பே இல்லாத பாயிண்டில், பிலீஃபே இல்லாத பாயிண்டில் கூட நான் சொல்லுவேன், ஒரு அன்கண்டிஷனல் பிலீஃப் வச்சுக்கோ, பரவாயில்ல. ரிசல்ட் நெகட்டிவாக வருதா, ஓகே. டாக்டர் இப்படி சொல்கிறாங்களா, ஓகே. 3 எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டே, ஓகே, பரவாயில்ல. நீ நம்புறதை விடாத. ஏதாவது மேஜிக் நடக்கும் நான் சொல்லுவேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த மேஜிக் நடக்கும். இட் டசன்ட் மீன் நான் சொல்கிற எல்லாமே நடக்கும்னு இல்லை, பட் அந்த மேஜிக் நடந்து நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ நான் லைஃப்பில் சொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் இதுதான். நீங்கள் உண்மையாக இருங்க, ஜென்யூனாக இருங்க. இப்போதைக்கு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கு ஹோப்பே வர மாட்டேங்குது, எல்லாமே வந்து கையை மீறி போகிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குங்கிற மாதிரி இருக்கலாம். எந்த சுச்சுவேஷனுமே ஃபேவரபுளாக இல்லைங்கிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்க, நீங்கள் பியூராக இருந்திருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் லைஃப்லேயும் மேஜிக் நடக்கும், சரிங்களா. நம்பினால் நாளை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்புங்க, பிலீவ் பண்ணுங்கள். ஏதாவது மேஜிக் நடக்குங்க, ஏதாவது நடக்கும். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு இடத்துல, அதோட பாதாளத்தில் இருந்தாலும் சரி, 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு லைஃப் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். ஒரு சின்ன கம்பி கிடச்சா கூட அதை பிடிச்சிட்டு தொங்குங்க. அண்ட் யூ நெவர் நோ நாளைக்கு லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ எஸ், நல்லதே நடக்கும். எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சீக்கிரமாக 1 வாரத்துலேயோ இல்லை ஒரு 2 வாரத்துலேயோ சந்திப்போம். டாட்டா, பாய்.